ஆடியோ லான்ச் மட்டும் இல்லாமல் அது ஒரு ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்தோடைய 50வது ஆண்டு பொன்விழா ஆண்டு அது 50 வருஷம் சினிமாவில் நடிக்க வந்து அதை வந்து முதல்ல பிரம்மாண்டமாக நடத்தணும்னு நிறைய பேர் முடிவு பண்ணி சங்கங்கள்லாம் முடிவு பண்ணப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. கமர்ஷியலாக அதை வந்து எதுவும் பண்ண வேணாம், அதில் நிறைய கான்ட்ரவர்சிலாம் வந்துடும் அப்படின்னு பிறகு இவங்க சன் பிக்சர்ஸ் வந்து நாங்கள் வெறும் கூலி ஆடியோ லான்ச் மட்டும் இல்லாமல் அந்த விழாவையும் சேர்த்து ஏறக்குறைய அந்த பொன்விழா ஆண்டையும் சேர்த்து நாங்கள் பண்ணுறோம் அப்படி இதுவாக இருக்கான்னு இவங்களுடைய பிளான் என்னன்னா இந்தியா முழுக்க இருக்கிற முக்கியமான நடிகர்கள்லாம் இங்கே கூப்பிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுங்க. அதை ரஜினி தான் மறுத்தார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஒருவேளை சவுத் இந்தியாவிலிருந்து முக்கியமான நடிகர்கள் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது வந்து அதெல்லாம் மீறி என்ன பேச போகிறார் ரஜினிகாந்த் அப்படின்னு தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. ஏன்னா ஆக்சுவலாக இந்த விழாவே நேரு ஸ்டேடியத்துக்கு நடத்துறதா இருந்தது வந்து சேப்பாக் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடத்துகிற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. ஏன்னா நேரு ஸ்டேடியத்தில் வந்து கெப்பாசிட்டி உள்ள வந்து ஒரு 6000 பேர் தான், வெளியே வந்து ஒரு 2000 பேர் பெரியமேட்டு ரோட்டில் ரிப்பன் பில்டிங் ஆண்ட இப்படிலாம் ரசிகர்கள்னா அது ஒரு பெரிய சலசலப்பாக மாறிவிட்டு ஒரு பராங்க ஃபேன்ஸு மற்றவங்களாம் பார்க்குறாங்கன்னா ஒரு நல்ல ஒரு கூட்டமாக ஜேஜேன்னு இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு பர்மிஷன் வாங்குறதுக்காக சேப்பாக் கிரவுண்டில் கிட்டத்தட்ட 40,000 பேர் உட்காரலாம் கேலரியில். அப்படி கேட்டப்போ அதையும் ரஜினி தான் மறுத்துட்டார். அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான விழா வேணாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு சேப்பாக் கிரவுண்டில் வந்து சினிமா ஃபங்க்ஷன்னா சிவாஜி கணேசன் அவர்களுக்கு செவாலிய சிவார் விருது கொடுத்தப்போ ஒரு பிரம்மாண்டமான விழா நடத்துனாங்க.